அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் உம்முடைய நாமம் மையப்படட்டும். ஆண்டவரே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை எங்களுக்கு நீர் ஆசீர்வதிக்கும்படி உம்மை நோக்கி பார்க்குறோம். கர்த்தர் கிரியை செய்யும். பலவிதமான நெருக்கடியின் மத்தியிலும் நாங்கள் இதை எவ்வளோ வாசிக்கிறோமோ அந்த அளவு நாங்கள் உம்முடைய அன்பை ருசித்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய கிருபை இருக்கட்டும் அப்பா. சித்தம் போல எங்களை நடத்தும். உம்முடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், வல்லவர். இன்றைக்கு வாசிக்கிற ஒவ்வொரு பகுதியும் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பினர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 பேதுருவின் நிருபம் 1-2 பேதுரு ஆகிய நிருபங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். பேதுரு இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கி ஆகிய பித்தினியா தேசங்களிலே சிதறியிருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படி ஆவியானவர் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படுதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் எழுதுகிறதும் கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருக கடவுது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு பிரயோஜனம் உண்டாவதாக, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினால் அழியாததும் மாசற்றதும் வாடாதமாகிய சுதந்திரத்திற்கு எதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி நமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்தில் வெளிப்பட்ட ஆயுதப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு எதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால் சபிக்கப்பட்டு காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டிய அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளுக்குள்ளே தூக்கப்படுத்துகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிறது. உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாகும் காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்து அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை அவர்களிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையும் ஆகிய நிறைந்ததுமாக இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களிகூர்ந்து உங்கள் விசுவாசம் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களுக்கு கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளை அவைகளுக்கு பின்வரும் மகிமையிலும் நிறைவேற்றுவதை என்ன காலத்தில் குறித்தார் என்பதையும் இந்த காலத்தின் விசேஷம் என்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள். நாங்கள் நிமித்தமல்ல, நமது நிமித்தம் நாமே இவைகளை தேர்ந்தவர்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது மேல பரலோக ராஜ்யத்தில் இருந்து அனுப்பப்பட்டது. பரிசுத்தாவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை விட்டு பார்க்க தேவதொரு ஆசையாக இருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தியவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அழுகிவிடும் கிருபையின் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாக இருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்பட்டிருக்கிற பிள்ளைகளாக இருந்து உங்கள் அழைத்தவரை பரிசுத்தராக இருப்பதில் நீங்கள் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராக இருங்கள். நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய விதிகளின்படி நியாயத்திருக்கிறவரை நீங்கள் பிதாவாக சேர்த்து கொள்ளப்படுகிற இதோ பரதேசிகளாக சஞ்சரிக்கும் முன்னவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்கள் பாரம்பரியம் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை என்று அறிவுள்ள வஸ்துக்கள் பெண்ணினாலும் பொன்னினாலும் வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே உங்கள் மீட்கப்பட்டிருக்கலாம் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்தில் இருந்து முன்னமே குறிக்கப்பட்டிருந்திருந்து நமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசம் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மருத்துவருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால் உங்கள் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்னைக்கு நிற்கிறது ஜீவனுள்ளதுமான தேவசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே.
மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் உலர்ந்த பூவும் உதிர்ந்து கர்த்தருடைய வசனமோ என்றைக்கு நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற காலம் இதுவே. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ள விண்ணப்பத்தை நாங்கள் ஜாப குறித்த நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல ஜனத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சனங்களையும் பொருளாசைகளையும் பொறாமைகளையும் சகல விதமான புறங்குறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல ஜெருசனமாகிய ஞானமில்லாத களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருந்து மனுஷரால் தள்ளப்பட்டதும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விளையாடப்பட்டதுமாக இருக்கிற ஜீவனுடைய கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்பனைகளைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாம் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆவி ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். அந்தபடி இயேசு தெரிந்து கொள்ளப்பட்டது விளையாடப்பட்டது மகிழ்ச்சி மூலைகள் இவைகள் இருக்கிறதும் அக்னி ஜுவாலை ஆகையால் விசுவாசிகளுக்கு அது விளையாடப்பட்டது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கு அது வீட்டை கட்டுகிறவர்கள் தள்ளப்பட்டவர்கள் என்பது மூளைக்கல்லாகிய அந்த கல் இடத்திலிருந்து ஏதுவான சகலம் கல்லும் விரதற்கு நான் கண்மலையுமாயிட்டு அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்து இடதுகிறார்கள். அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று மீட்டு ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்தேக ராஜரீகமான ஆசிரியரோ பரிசுத்தமான ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்பொழுது அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுது இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பிரியமானவர்கள் அந்நியர்களும் பரதேசிகளுமாக இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி புறஜாதியர் உங்களை அக்கிரமக்காரனாகிய விரோதமாக பேச விஷயத்தில் அது அவைகள் நற்கிரியைகளுக்கு கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்லடக்கை உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். நீங்கள் மரணமடையும் காலையில் ஆபட்டையும் கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரமுள்ள ராஜாவான திருக்கசர்களுக்கும் ஆக்கனின் அன்பு அவர்களுக்கு உண்டாகும்படி அவர்களுக்கு ஆத்மா நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்டு அவர்களுக்கு ஆனாலும் சரி, நீங்கள் உங்கள் தலைமையினாலே புத்தியினுடைய மனுஷனுடைய அறிவு இல்லாமல் அடக்குவது போல தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது. சுவாதீனம் உள்ளவர்களுக்கு இருந்தும் சிலர் உங்கள் சுவாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடாக கொண்டிருக்கிறார்கள். இது தேவனுக்கு அடிமையாக இருக்கிறவர்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். அவரிடத்தில் அன்பு கூறுங்கள். தேவனிடத்தில் பயந்திருங்கள். ராஜாவை கனம் பண்ணுங்கள். வேலைக்காரர் அதிக பயத்துடனே உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். எல்லாவற்றையும் வேலைக்காரரை அதிக பயத்துடன் உங்கள் எஜமானுக்கு கீழ்ப்படிந்தார்கள். நல்லவர்களும் சாந்த குணமுள்ளவரும் மாத்திரமல்ல முரட்டுத்தனம் உள்ளவர்களும் கீழ்ப்படியுங்கள். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிற மனசாட்சியும் ஒவ்வொருவரும் இருக்கிற மனசாட்சியும் ஒரு அநியாயமாய் பலிவிட பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாக சகித்தால் அதுவே பிரீதியாக இருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும்படி பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து கர்த்தரால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரிந்திருக்கும். அதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சூடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை உங்களுக்கு வைத்து போனார். அவர்கள் படுகையிலும் அவர்கள் பாவம் செய்யவில்லை. அவனுடைய வாயிலே அவன் வஞ்சனை காணவுமில்லை. அவர் கையிடும் பொழுது பதில் வையாமலும் அவர் பயப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாக தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார்.
நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே நமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள். இப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பெரும் கண்காணிப்புமானவர்கள் திருப்பப்பட்டிருக்கிறார்கள். அதிகாரம் 3. அந்தபடி மனைவிகளே, உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவரும் யாராவது புருஷனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் இருந்தால் பயபக்தியோடு உங்களுக்கு கற்புள்ள நடக்க அவர்கள் பார்த்து சோதனை என்ற மனைவிகளை நடக்க நல்லாதப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். இப்படி பின்னணி அதைப்படுத்தி கொடுக்கிற மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இராமல் அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தம் அமைதல் முள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. இப்படியே பூர்வ நாட்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை இருந்த பரிசுத்த சகோதரிகளும் கூட தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்மடித்த எஜமான்களை அலங்கரித்தார்கள். அந்தபடி சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நீங்கள் நன்மை கீழ்ப்பட்டிருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாமல் இருந்தீர்கள், அவர்களுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். அப்படியே புருஷர்களே, மனைவியானவள் பலவீனம் அண்டமாக இருக்கிறபடியினால் அவள் உங்களுக்கு செவி கொடுத்து தோழர் வாழ்ந்த ரகசியங்களை உங்களுக்கு கூட அவர்களின் நித்திய ஜீவனமாகி கிருபையை சுதந்திரித்து கொள்ளும்படி கொள்ளுகிறவர்களானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்கள், இரக்கமுள்ளவர்களுமாய், சகோதர சிநேகமுள்ளவர்களுமாய், மனதிற்குள்ளவர்களுமாய், இணங்குள்ளவர்களுமாய் இருந்து தீமைக்கு தீமையும் உதாரணத்தை தெரிவிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசாரியரை தெரிந்து கொள்ளும் மட்டும்படி உழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்திருக்கிறோம். ஜீவனும் விரும்பி தன் நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு நன்மை செய்யும், கபடத்துக்கு தன் வீட்டுக்கையும் கலக்கினான். பொல்லாப்பை விட்டு நீங்கள் நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர்ந்தார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர் பார்வைக்கு அவருடைய நீதிமான் நோக்கமாக அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கு கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களும் உங்களுக்கு தீமையை செய்கிறவன் யார்? நீதி நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அவருடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்பொழுது யாவரும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்லவில்லை. விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாருங்கள். கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் தலைமை நடக்கையை தூசிக்கிறவர்கள் உங்களுக்கு அக்கிரமக்காரன் என்று உங்களுக்கு விரோதமாக சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படி நல்ல மனசாட்சியுடையவர்களாக இருந்து தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும். ஏனெனில் கிறிஸ்துவ நம்மை தேவனிடத்தில் சேர்த்து கொள்ளும்படி அநீதி உள்ள தேவனிடத்தில் பதிலாக நீதி உள்ளவர் பாவங்களின் ஒரு தரம் ஈடுபட்டு அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆவியிலே அந்த ஆவியினாலே அவர் போய் காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவியின் பூர்வ காலத்தில் நோவா பிழை ஆயுத்தம் பண்ண நாட்கள் தேவன் நெடிய பொறுமையுடைய காத்திருந்தது போல கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பிழையில் சிலராகி 8 பேர் மாத்திரம் ஜலத்தினாலே காக்கப்பட்டவர். அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானம் இல்லை. அழுகையும் 8 பேர் மாத்திரம் ஜலத்தினால் காக்கப்பட்ட அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானம் இருந்து மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றி நல்மன சாட்சியில் உடன்படிக்கையாக இருந்து இப்பொழுது நம்மை இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தலில் பங்காக இருக்கிறது. அவர் பரலோகத்தில் இருக்கிற போய் தேவனுடைய வலது பார்சத்தில் தேவனுடைய
வலது பார்சத்தில் இருக்கிறார்கள். தேவதூரின் அதிகாரம் வல்லமைகள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அதிகாரம் 4. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தியை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் அவரை கனப்படி உச்சியினால் படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பார். இயேசு விட்டு ஓய்ந்திருப்பான். சென்ற நாட்கள் காலத்தில் நாம் புறஜாதிகள் இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நம்ம காரியத்தையும் அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துரிச்சைகளை நடப்பித்து மதுபான பண்ணி விளையாட்டுகளுக்கு வெறிகொண்டு அருவருப்பான விக்கிர ஆராதனை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்களும் மருத்துவர்களும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். இதற்காக நாம் மருத்துவரானவர்களும் மனுஷன் முகம் மாம்சத்திலே ஆக்கணிக்குள்ளாகும்படி தேவன் முன் ஆவியினாலே பிழைக்கும்படி அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. எல்லாவற்றையும் முடிவு சமீபமாயிட்டு ஆகியவர்கள் தெளிந்து புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுங்க. இதற்கு ஜாக்கிரதைகளோடு இருந்து எல்லாவற்றையும் மேலாக ஒரு இடத்தில் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும் முறுமிறுப்பில்லாமலும் ஒரு உபசரியுங்கள். அவர்கள் பெற்ற வரத்தின்படி நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையான ஈவுகளை வரங்களை பெற்று உக்கிரனக்காக இருக்க உதவி செய்கிற தேவன் ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின் போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றையும் லேயும் இயேசு கிறிஸ்துவ தேவம் மட்டுப்பட்டிருக்கிற செய்வீர்களாக அரங்காற்ற மேன்மையும் இமையும் வல்லமைகளிலும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் மகிமைப்படுவே அவருக்கே மகிமையும் சனகாவும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று நினையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளியானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவ நாமத்தின் தந்திக்காவிட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆசாரியர் நமக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் நமக்கு ஆவியானவர் ஆகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்களுக்கு மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார்கள், உங்களாலே மகிமைப்படுகிறார். அதனால் உங்களில் ஒருவனும் பாதகனாவது திருடனாவது பொல்லாத செய்த அந்நிய காரியங்கள் தலையிட்டு கொண்டவனாவது படுக்கையில் ஒருவன் கிறிஸ்து கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படுவதிலே இருந்து அது நிமித்தம் தேவனை மயப்படுத்த கடவுள். நியாயிப்பு தேவனுடைய வீட்டில் துவக்கமாக இருக்கிறது. அதில் சமுத்திரமும் அதன் கோயிலே தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களின் முடிவு என்னவா என்னமாய் இருக்கும். நீதிமானவை ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவி எங்கே போவான். ஆகையால் மனுஷனுடைய சித்தத்தின்படி பாடம் நோய்க்கு நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மை உள்ள சிருஷ்டியாகி அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். அதிகாரம் 5. உங்களில் ஒவ்வொரு மூப்பருக்கு உடன் வேலையாட்களும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியினை வெளிப்படும் மகிமை பயங்கரமாக இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்தில் தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாக வல்ல மனப்பூர்வமாக அலட்சியமாக ஆதாயத்திற்கு அல்ல உற்சாகமானதோடும் சுதந்திர இருமாப்போடு ஆளுகிறவர்கள் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மைப்பன் வெளிப்படும் முதல் மகிமையுள்ள வாடாத கிரீடம் உண்டாகும். அப்படியே இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். உங்களில் எல்லாரிலும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் ஏற்று நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தாதபடிக்கு அவருடைய ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களா என்று விழித்திருங்கள். ஏனென்றால் உங்கள் ஸ்திரீயரால் விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசன கட்சிக்கு சிங்கம் போல
எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி வருகிறான். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தின் முதல் சகோதரத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேற்றி வரும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மை நமது நித்திய மகிமைக்குள் அழைத்து வருகிற சகல கிருபையும் பொருந்தி தேவன் நம்மை கொஞ்ச காலம் பாட அனுபவிப்பதும் வைக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும் கனவும் சதா காலம் உண்டாயிருப்பதாக. ஆமேன். உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கு நீங்கள் அதில் கொண்டு நிற்கிற கிருபை உன்னுடைய கிருபை என்னதான் மெச்சியிடும்படி நான் சுருக்கமாக உங்களுக்கு எழுதுகிறேன். எனக்கு தோன்றுகிறபடி உண்மைகள் சகோதரரே சில்வானுவின் கையில் கொடுத்து அனுப்பிவிடுக்கிறேன். உங்களுடனே தெரிந்து கொள்ளப்பட்டவன் பாபுலனுள்ள சபையும் என் குமாரனாக மார்க்கவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார். ஒருவர் அன்பின் மித்தத்தோடைய வாழ்த்துதல் சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் அனைவருக்கும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2. நம்முடைய தேவன் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய நீதி எங்களைப் போல் அல்ல. அருமையான விசுவாசத்தால் பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராய் இருக்கிற பேதுரு எழுதுகிறவர். அது தேவனை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கீழ்ப்படிய சமாதானம் பெருகக்கூடாது. நம்முடைய மகிமையினால காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறியாது இருக்கிற அறிவினாலே தேவனுக்கு தெய்வ பக்தி உள்ள எல்லாவற்றையும் எண்ணுகிற திவ்ய வல்லமை உள்ள நம்பிக்கை தந்தரளினார். நிச்சயினாலே உலகத்தில் உண்டான கேட்டு தப்பி திவ்ய மகத்துவத்தை பங்குள்ளவர்களாக இருக்கும் பொருட்டு மகா மேன்மை அருமையான வாக்குத்தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையோடு உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தோடு இச்சையடக்கத்தோடு தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தோடைய அன்பையும் கூட்டி வழங்கல்களுக்கு பின்பு குருடனாக இருந்து பிறகுனாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவினாலே வீணர் கண்ணியற்றுள்ளமாக இருக்கிறது. இஸ்ரவேல் இல்லாத தேவன் அவர்களுக்கு பாவங்களால் தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து தான் குருடனாக இருந்த ஆகையால் சகோதரரை உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தி ஜாக்கிரதையான இவைகளை செய்தால் நீங்கள் ஒருவருக்கும் இடறி விடுவதில்லை. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யமான பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாக அளிக்கப்படும். இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிறபடி சத்தியத்தில் உறுதிப்பட்டிருக்கிறதும் உங்களுக்கு இவைகளை எழுதினால நினைப்பூட்டு நான் நசுதியாகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போல சீக்கிரமாக நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுதுகிறதாவது நியாயம் என்று எண்ணுகிறேன். மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்து கொண்டு ஏதோ ஒன்றாயிரம்படி பிரயத்தனம் பண்ணினார். அவர்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுவர்கள் அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டுகொள்ளவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையும் அவர்களுக்கு உண்மையும் உங்களுக்கு வருகையிலும் உங்களுக்கு அறிவித்துக்கிறது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவ்விடத்தில் பிரியமாக இருக்கிறேன். இவர் சொல்லுகிற சகல ஜன உன்னதமானுடைய மகிழிலிருந்து அவருக்கு கொடுக்க உண்டாகி பிதாவாகிய தேவனாலும் அவன் கனத்தையும் மகிமையும் பெற்று அவருடைய தங்கள் பரிசுத்த பருவத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அதிக உறுதியான நிபந்தனை வாசனமும் அது உண்டான மறைவு இருதய தீர்க்க தரிசனம் நமக்கு உண்டு பண்ணி ஒழுங்குபடி வெள்ளி உங்கள் இருதயங்கள் உதிக்கும் அளவும் இங்குள்ள இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற ஆவணங்கள் கவனித்திருப்பது இருப்பது நலமாக இருக்கும். வேதத்தில் எந்த தீர்க்கதரிசனமும் சுயதோற்றத்தினால் அல்ல, விளையும் பொருட்டு அல்ல. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்தில் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டுகிறார்கள். அதிகாரம் 2. கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ளத்திற்குதலும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும்
கள்ளப்போதகர்கள் இருப்பார்கள். அவர் கெட்டுப்போன வேதனைப்படாத சத்தியமாக அழிக்க பண்ணி அவர்களை சிறைப்பட்டு தங்களை இது கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு எதிரான அழிவை அறிவித்துக் கொள்ளுகிறார்கள். எங்களுடைய அறிவித்துக் கொள்ளுகிறார்கள். அவருடைய கெட்ட நடக்கையினாலே அநேக பிள்ளைகள் அவர்கள் நித்திய ஜீவனை அவர்கள் தூசிக்க பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக்கி கொடுத்து கொள்ளுங்கள். ஒரு காலம் முதல் அவர் உங்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திருப்பதாக அவர்களுடைய இராது. அவர்களுடைய அழிவு உறங்காது. பாவம் செய்து துதலை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலியில் கட்டி நகரத்தை தள்ளி நியாயத்தீர்ப்புக்கு வைக்கப்பட்டார்கள். ஒப்பு கொடுத்து பூர்வ காலத்தையும் தப்ப விடாமல் நீதி பிரசங்கித்தினால் நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி பக்தி உள்ள நிறைய உலகத்தில் மேல் ஜனப்பிரயாணத்தை நிறைந்த வரப்பண்ணி சோதம் குமரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு அக்னிக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்தில் அவபக்தியை நடப்பவர்களுக்கு அவைகளை சிஷ்டாந்தமாய்த்து அக்கிரமக்காருக்கு வாசமாயிருங்கள். அவருடைய காமகாரங்களை வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுக்கு பணிவிடை செய்து கண்டு தன்னுடைய காலத்தில் பெற்றிருக்கிற கண்டு கேட்டு நீதி தன்னுடைய இதயத்தில் வாசிக்கிறது தன்னுடைய இல்லத்தை நீதி சோதனை என்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரை அக்கனிக்குள்ளாக நியாயத்திற்கவும் அறிந்திருக்கிறார். விசேஷமாக அசுத்த இச்சையோடு மற்றவராக இருக்கிறபடி நடந்து கர்த்தருடைய அசட்டை பண்ணுகிறவர்கள், இந்த துணிகரக்கார அகங்காரிகள், மகத்துவங்கள் தூசிக்க அஞ்சாதவர்கள், அதிக பலனையும் வல்லமையும் உள்ள தேவதூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணம் குற்றப்படுத்த மாட்டார்களே. தூஷணமாகி இவர்களோ பிடிபட்டால் வெளியே போவதில்லை. உங்களுக்கு இதயமுள்ள இருதயத்தை அப்போஸ்தலர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளும் தூசி தங்கள் கேட்டில் விட்டெழுந்த அநீதத்தின் பலனை அடைவார்கள். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்று கரைகளில் செய்வார். உங்களுடைய விருதாக கையில் வஞ்சனைக்குள்ள விபச்சாரம் வேகத்தால் நிறைவான பாவனத்தை போட இருக்கிற கணங்களை விட்டு ஆச்சரியமயமின் இருதயம் நிறைந்தவனாய் பரலோகத்தை விட்டு வைந்தவனாயும் இருக்கிற உங்களை கண்களை உடையவர்கள் உறுதியில் ஆத்துமாக்களை பிடித்து கொண்டு பொருளாசை சாபத்தின் பிள்ளைகள் செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து போயவரின் குமாரனாகிய பிள்ளைகாசின் வழியை பின்பற்றி போனவர் அநீதித்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டார். பேசாத மிருகம் மனுஷர் மேல் பேசி தீர்க்கதரிசியுடைய மதிக்கட்டை தடுத்தது. இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் கால் சோழர் காட்டில் அடிமண்ணுமான மேன்மைகளுமாக இருக்கிற இந்த எண்ணெய்க்கும் காரில் வைக்கப்பட்டு இருக்கிறது. தந்திரமாய் நடக்கிற இடத்து நீதியிலிருந்து சூரியன் தப்பிக்குது. நீதியின் சூரியன் நடக்கிறவர்களிடத்தில் அதிகமாய் தப்பினவரிடத்தில் இவர்கள் அகந்தியான வீண் வார்த்தைகளையும் அவர்களையும் பிடிக்கிறார்கள். தங்களை கேட்டு கடுமைகளாக இருந்த அவர்களுக்கு சுவாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். அதில் ஒருவன் ஜெயிக்க மாட்டார் இருக்கிறதற்கு அது அவன் அடிமையாக இருக்கிறான். கர்த்தர் ரட்சகருமாய் இருக்கிற இவை அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் அப்படியே அவைகளை சிக்கி கொண்டார்கள். ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பிள்ளையை முன்னிலைமை கெடுவதாக இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை ஆண்டு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கலாம். அதை அறியாதிருந்தார்கள். ஆனால் அவளுக்கு நலமாக இருக்கவும் திரும்பினது என்று சொல்லப்படும் மெய்யான பழமொழியாக அவருக்கு சமீபமாயிட்டு. பிரியமானவரே, இந்த 2ஆம் நிருபத்தை அப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன். பரிசுத்த தீர்க்கதரிசிகள் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் இரட்சகளாக இருக்கிற அவருடைய பாசனாகிய ஏறக்குறைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிறுவனங்களினாலே உங்கள் உண்மையான பாதை மூடும்படி ஆசிரித்து உண்மையான பாதை மூடும்படி மனதை நினைப்பூட்டி எழுதுகிறேன். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், கடைசி நாட்கள் பரியாசகர் உங்கள் சுயேட்சைகளின்படி நடந்து அவரவர் தங்கள் சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே பிதாக்கள் நித்தியடைந்த பின்பு சகலம் சிசிக்கப்பட்டும் தமரமாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். பொறுகாலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் விதலங்களும் தோன்றி ஜலத்தின் மேல் நிலை கொண்டிருக்கிறபடியால்
ஜனங்கள் ஜலத்தினின்றும் பூமியும் உண்டானபடி அவன் இருந்த உலகம் ஜலப்பிரணத்தை அறிந்து என்பதையும் மனதார அறியாதிருக்கிறான். இப்பொழுது இருக்கிற ஜனங்கள் பூமி அதன் வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாகி வைக்கப்பட்டு பயமில்லாமல் அவர்களிடம் தீர்ப்பு செய்கிறவர்களும் அவரிடத்தில் நாளைக்கு வைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் 1000 வருஷம் ஒரு நாள் போலும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாகமாயிராமல் ஒருவன் கெட்டு போகாமல் எல்லாருக்குள்ளுமாய் மனம் திரும்புதலுக்கு வேண்டும் என்று விரும்பி தம்மையில் நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்கிற கர்த்தருடைய நாள் இரவிலே அதனுடன் வருகிறதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று பூமி வெந்து ஒழுகி போகும், பூமியும் அதனுடைய கிரியும் எரிந்து போகும். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறபடியா நீங்கள் எப்படிப்பட்ட வருஷத்தை நடக்க தேவன்மை உள்ளவருமாய் இருக்க தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலுடைய காத்திரங்கள். அந்த நாள் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி நீதி வாசமாக இருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் பிரியமானவர்களே, நீங்கள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையேற்றவர்களும் பிள்ளை இல்லாதவர்களும் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாக மேலும் நம்முடைய கர்த்தரின்படி பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். தங்கள் மீறியான சகோதரிடத்திலும் பவுல் தனக்கு தரப்பட்ட ஞானத்தினால் அப்படிப்பட்ட உங்களுக்கு எழுதுகிறது இப்படி நியாயங்களையும் இவைகளையும் கருத்து ரட்சிப்பாவி தன் சொன்னபடி சில காரியங்கள் அவர்களுக்கு அறியாதிருக்கிறது. கல்லாதவர்களும் அறிவில் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறதும் போல அவர்களுக்கு தரிசனம் கேடு வரத்தக்கதாக இவைகளை புரட்டுகிறார்கள். அதனால் பிரியமானவர்களே, தேவன் இவைகளை முன்னமே நாம் அறிந்திருக்கிறோம். படியாய் அக்கிரமக்காருடைய வஞ்சகம் நீங்கள் எழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி போகாதபடி எச்சரிக்கையாருங்கள். நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்களுக்கு அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று அவருக்கு திரும்ப என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர் அறிகிற அறிவிலும் வளருங்கள். இவைகளுக்கு இப்பொழுதும் அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன் ஆமேன். நன்றி. வாசித்த வேதவதி வாசித்தோம் ஜெபிப்பான். ஆண்டவரே, இதை வாசித்தந்ததுக்கு நன்றி. தொடர்ந்து இந்த நாள் ஆசீர்வாதமாயிரும். நோயிலிருந்து விடுதலை தாரும், பேரிருந்து விடுதலை தாரும், சாபத்திலிருந்து விடுதலை தாரும். தேவைகளை சந்தி இயேசு கொடுத்து நாம் கேட்குறோம் பிதாவே. ஆமீன். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற சகல அந்த வல்லமையின் ஆவிகளையும் நசனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமேன் ஆமேன் ஆமேன்.